நன்றி என்ன இது? கூற வந்ததை கூறாமலேயே இவர் நன்றி கூறிவிட்டாரே என்றுதான் யோசிக்கிறீர்கள். இதில்தான் விஷயமே இருக்கிறது. மனிதர்களாகிய நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா? பிறர் செய்த உதவியை, நன்மையை நினைத்து பார்க்கிறோமா? மகன் தாயிடம், ஆசிரியர் மாணவரிடம், பணியாளர் தலைமையிடம், நண்பர் மற்றொரு நண்பரிடம், கணவன் மனைவியிடம் நன்றி எதற்கு என்று கூறும் மிருகங்களாக பலர் வாழ்கிறோம். வ.உ. சிதம்பரம் பிள்ளை போன்ற பலர் நன்றியினை மறவாத செம்மலாக இருந்ததை பார்த்தும் நாம் திருந்தவில்லை. ஏன் இந்த பண்பு நம்மில் பலருக்கு இல்லை? உன்னை உருவாக்கி திருவாக்கிய மாமனிதர்களை ஏன் மறந்து துறந்து திரிகிறாய்? நீ உயர்ந்தது யாரால்? உன்னை உயர்த்தியது யார்? ஏன் இப்படி இருக்கிறாய்? மாறு, பின் மாற்று. ஏமாற்றுவதுதான் உன் குலத்தொழிலா? உழவர் எல்லாம் நினைத்தால் நீ உண்ணுவாயா? சிந்தி, மாறு, மாற்று, நன்றி கூறு. நன்றிகள் கோடி. ஆங்கில நாட்டு ஞானியான ஜேம்ஸ் ஆலன் என்பவர் இயற்றிய சில அரிய நூல்களை வலிமைக்கு மார்க்கம், சாந்திக்கு மார்க்கம், அகமே புறம், மனம்போல் வாழ்வு என்ற பெயரில் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். வ.உ. சிதம்பரனார் சென்னையை அடுத்த பெரம்பூரில் இருந்த பொழுது அங்கு வாழ்ந்து வந்த தமிழ் அறிஞரான செல்வகேசவராய் முதலியாருடன் தமிழ் ஆராய்ச்சி செய்து வந்தார். சிதம்பரனாருக்கு திருக்குறள் மீது அளவற்ற பற்று இருந்தது. 1330 அருங்குறளையும் பாயிரத்தோடு படிக்காத எந்த ஒரு ஆண் மகனோ பெண் மகளோ தமிழ்நாட்டில் இருத்தல் ஆகாது என்றும், தமிழ் வேதமான திருக்குறளை படிக்காத தமிழ் மக்கள் தமிழ் மக்களே ஆகார் என்றும் பிள்ளை அவர்கள் அழுத்தமாக கூறுவது வழக்கம் என்று அவருடைய நண்பர் பரளி சு. நெல்லையப்பர் கூறியுள்ளார். வ.உ. சிதம்பரனார் தேசபக்தியில் சிறந்தவர், தியாகத்தில் உயர்ந்தவர், தலை சிறந்த தமிழ் அறிஞர், சைவத்தில் உறுதியான பற்று கொண்டவர், ஜாதி சமய வேற்றுமையற்ற சமரசவாதி, அன்பிலும் உயிர் இரக்கத்திலும் சிறந்து விளங்கியவர், விருந்தோம்பலில் சிறந்து விளங்கியவர், முக்கியமாக நன்றி உணர்வு கொண்டவர். இந்த நன்றி உணர்வை அவர் தமக்கு உதவி செய்தவர்களின் பெயர்களை தம் 2 புதல்விகளுக்கும் 3ஆம் புதல்வனுக்கும் இட்டதனால் அறியலாம். மேலும் அவர் சிறையிலிருந்து வெளிவர உதவிய வாலிஸ்துரையின் பெயரை தமது கடைசி மகனுக்கு வாலீஸ்வரன் என்று பெயரிட்டு தம் நன்றியை வெளிப்படுத்தினார். தியாகச் செல்வரான தலை சிறந்த தேசபக்தரான வ.உ. சிதம்பரனார் 1936ஆம் ஆண்டு நவம்பர் 18ஆம் நாள் மறைந்தார். இவருடைய சிந்தனைகளை படிப்போம், வாழ்வில் உயர்வோம். நன்றியின் நாயகனுக்கு இது இக்கவிதை சமர்ப்பணம். நன்றியின் நாயகனே, வலிமைக்கு மார்க்கமே, வள்ளல் துள்ளல் நிறை தூயவரே, ஜனசங்கம் உன் சங்கமம், செக்கிழித்த செம்மலை உண்மையின் உறைவிடமே, நன்மையின் நங்கூரமே, கப்பலொட்டிய கற்கண்டே, உதவிய கரங்களை பிள்ளைகள் பெயர்களுக்கு வரமாக்கிய நன்றி மறவா செம்மலே, நன்றியின் நாயகனே, உரிகளின் முரசே, விடுதலை புறாவே, சிகரம் தொட்ட வழக்குரைஞரே, கோவையின் சோர்வை நீக்கிய சுதந்திரமே, பாரதியின் இதயமே, வ.உ.சி. கண்ட பாரதியே, உம்மால் எனக்கு சுதந்திரம் உதயமே, திருக்குறளின் தோழரே, தமிழ் நேசனே, பாலவரே, நாவலரே, எம் காவலரே, உம் வழியில் நாங்கள், உம் வழியில் நாங்கள்.